ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம ஒரு சோடி பஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லா பேஸ் பண்ண ஒரு ஐடி அட்வான்ஸ்ட் 2018 நியூமெரிக்கல் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான நியூமெரிக்கல். இன் a reactive decay chain, thorium nuclei decays to lead nuclei. Let n alpha and beta be the number of alpha and beta particles respectively emitted in the decay process. Which of the statement is true கேட்டிருக்காங்க. இங்க yellowல ஹைலைட் பண்ணிருக்கிறது தான் ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ் எப்படி வந்ததுன்றது தான் இப்ப சொல்யூஷன்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்ப பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒரு பேரண்ட் நியூக்ளியர் டாட்டர் நியூக்ளியர் மாறும்போது ஆல்ஃபா அண்ட் பீட்டா எமிஷன்ஸ் நடக்கும், காமா எமிஷனும் நடக்கும். பட் அது ஒன்லி எனர்ஜெட்டிக் எமிஷனா இருக்கிறதுனால அது எந்த சேஞ்சஸும் கொடுக்காது. ஸோ நம்ம வந்து இதுல எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிகல் எத்தனை பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆயிருக்குன்றது தான் பார்க்கணும். ஸோ இந்த கன்வர்ஷன் பார்க்கும்போது இதே கன்வர்ஷனை நம்ம ஈக்குவேஷனா போட்டிருக்கோம். ஸோ நம்ம மோலார் மாஸ் அட்டாமிக் மாஸ் பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மஸ்ட் பி ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி அட்டாமிக் மாசஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர்ஸும் அதே கால்குலேஷன் தான் வரும். அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம்னா நம்பர் 5. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் பார்க்கும்போது அதோட வேல்யூ 2. இதோட டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க. Hope you understood. Thank you.